நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. சக்திக்கும் ஜனனிக்கும் லவ் செட் ஆயிடுச்சு. ஜீவானந்தத்தை போட்டு தள்ள குணசேகரன் பிளான். எதிர்நீச்சலில் இன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் எதிர்நீச்சல் தொடரின் நேற்றைய எபிசோடில் மற்றும் கதிர் ஊருக்கு செல்ல தயாராகிவிட்டார்கள். நல்லபடியாக குணமாகி திரும்பி வருவாய் என விசாலாட்சி அம்மா சொல்லி அனுப்புகிறாள். ஞானம் மற்றும் கரிகாலன் இருவரும் நாங்களும் வருகிறோம் என சொன்னவர்களை கூட தேவையில்லை, நீங்கள் இங்கே வந்து இருந்து வீட்டை பார்த்து கொள்ளுங்கள் என சொல்லிவிட்டு கிளம்புகிறார்கள். மறுபக்கம் ஜனனி மற்றும் சக்தி ஜீவானந்தம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக பெண் போலீஸ் அதிகாரி ஒருவரை சந்திக்கிறார்கள். அவர்களிடத்தில் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லி உதவி கேட்கிறார்கள். அவரும் உதவி செய்வதாக சொல்கிறார். ஏற்கனவே ஜீவானந்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் நம்பரை ஜனனிக்கு கொடுக்கிறார். குணசேகரன் கதிரிடம் காரை சென்னை பக்கம் திரும்பச் சொல்லி என தெரியாமல் குழப்பத்தில் இருந்த கதிரிடம் சென்னையில் தனது நண்பன் ஒருவன் இருப்பதாகவும் அவர் முன்னாள் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் போலீஸ் அதிகாரி என்றும் அவர் மூலமாக ஜீவானந்தம் கதையை முடிப்பதாக பிளான் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கிறார். ஐஸ்வர்யாவின் பள்ளியில் நடனம் கற்று தருவதாக சொன்ன ஆசிரியர் வராததால் ரேணுகா அவர்களுக்கு நடனம் சொல்லி தருவதாக கூறுகிறாள். அத்துடன் நேற்றைய எபிசோட் முடிவுக்கு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய எபிசோடுக்கான பிரேமோ தற்போது வெளியாகியுள்ளது. ஜீவானந்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் நம்பரை பெண் போலீஸ் அதிகாரி மூலம் பெற்றுக்கொண்ட ஜனனி அவரை நேரில் சந்தித்து பேசுவதற்காக வர சொல்லியிருக்கிறார். வந்த அந்த நபர் குணசேகரன் குறித்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதற்கு டென்ஷனான சக்தி அவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, குணசேகரன் தம்பி இது என ஜனனியை பார்த்து இழுக்கிறார். ஜனனி உடனே அவரோட மனைவி என சொன்னதும் இதை சற்று எதிர்பார்க்காத சக்தி ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள்.